ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இதில் இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க போகிறதுங்கிறது 6, 8, 12ஆம் இடம். இந்த 6, 8, 12ங்கிறதே பஞ்சாயத்துங்கிற மாதிரியான ஒரு ஸ்டைல்லையே நம்ம இருக்கோம் இல்லையா, நிலையான ஒரு மெத்தடில். அதனால தான் இப்போ கூட ஒரு ஷார்ட்ஸ் வந்திருந்தது. அதாவது 6ஆம் இடத்ததிபதி 12ல், 12ஆம் இடத்ததிபதி 6ல், 8ஆம் இடத்ததிபதி 12ல் அல்லது 12ஆம் இடத்ததிபதி 8ல், இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்களில் கிரகங்கள் மாறி உட்காந்துருந்தா அது ராஜயோகத்தை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னன்னா, 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ரு அப்படின்றோம். அப்போ 6ஆம் இடத்ததிபதி திசை வந்தாலோ அல்லது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய திசை வந்தாலோ அது கெடுத்துப்படுமா அப்படின்னாக்க, ஆமா கெடுத்துப்படும், அப்படித்தானே படிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் வரும். அதாவது 6ஆம் இடம்ங்கிறது ருணரோக சத்ரு, 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம், அவமானம், கண்டம், கடன், 12ஆம் இடம்ங்கிறது தேசாந்திரம் போறதுங்கிறது, உடம்புக்கு முடியாமல் போறதுங்கிறது, செயல் கிரகத்தை காமிக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு. இதெல்லாமே ஜோதிடத்தினுடைய பேசிக் படிநிலைகள். இதுல இந்த இடத்துல இந்த மாதிரியான கிரகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதனுடைய தசை நடக்கிறப்ப கஷ்டப்படுத்தும். அல்லது லக்னாதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாருன்னா அவன் என்னாலும் ரோகத்தில் இருப்பான், உடம்பு சரியில்லாமல் இருப்பான், அல்லது பெரிய உரண்டை இழுக்கிறவனா இருப்பான், பஞ்சாயத்து பண்றவனா இருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த கணக்கு. அப்போ இப்போ ஒரு 8ஆம் இடத்ததிபதி தசை நடக்குது அப்படின்னா அது பாதிக்காதா அப்படின்னாக்க, பாதிக்கிறதும் உண்டு, யோகமா இருக்கிறதும் உண்டு. சார், இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்துல அல்லது 8ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்துல அல்லது 12ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்துலயே ஆட்சி பெற்ற நிலையில நின்று தசை நடத்தி ஒருத்தன் கெட்டாதா சரித்திரம், பூகோளம், வரலாறு, புவியியல், தமிழ், இங்கிலீஷ் எதுவும் கிடையாது, கிடமாட்டான். அப்படி சப்போஸ் அந்த பீரியட்ல ஆட்சி பெற்ற நிலையில நிக்குது, அது தசை நடக்குது, அப்ப நான் ஜரமப்பட்டேன் அப்படின்னாக்க நிச்சயமா அதுக்கு வேற காரணம் இருக்கும். ஏதாவது வக்ரமா இருக்கலாம், ராகு கேது சம்பந்தமா இருக்கலாம், அல்லது நட்சத்திர சாரம் கொடுத்த நீசமா இருக்கலாம். இப்படி பல காரணங்கள் இருக்கு. மற்றபடி அது ஒரு லீஸ்ட் பர்சன்டேஜ் தான். மற்றபடி 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்தில் ஆட்சி, 8ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி, அல்லது 12ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்தில் ஆட்சி, இவங்களுடைய தசை நடக்குது, புத்தி நடக்குதுன்னா அது தோஷமா இருக்காது, யோகமா இருக்கும். சரியா? சரி, இப்போ இப்படி எடுத்துக்கங்க. 6ஆம் இடம்ங்கிறது ருணரோக சத்ரு கிடையாதாப்பா அப்படின்னாக்க இருக்கு, அதுவும் தான் இருக்கு. சார், ஆஸ்பத்திரினா என்ன சார் செய்வாங்க? அறுப்பாக, ஊசி ஓடுவாங்க, குத்துவாக, வெட்டுவாக, கட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுமையான வேலைகள் இருக்கும். ஆனா போறவங்க ஆரோக்கியமானவங்க யாரும் போக மாட்டாங்களா? டாக்டரே ஆரோக்கியமா தானே போறாரு ஆஸ்பத்திரிக்கு. அப்ப அது மாதிரி இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இடம் தான். 12ஆம் இடம்ங்கிறது பிரச்சனையை கொடுக்கறதுக்கான இடம். 8ஆம் இடம்ங்கிறதும் வம்பிழு தூடுறதுக்கான இடம் தான். ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசையோ அல்லது அந்த ஸ்தானாதிபதியினுடைய திசையோ நடந்தா யோகத்தை செய்யறதுக்கும் அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் அதுல பாயிண்ட். நான் சொல்றது ஏதோ 1%, 2% இல்லை சார், 90% யோகத்தை செய்யும். அப்ப பாக்கி அந்த 10% இருக்கு பாருங்க, அதுலதான் டிஃபெக்ட் வரும். பட் நம்ம ஏன் அதை பெருசா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நமக்கு நெகட்டிவ் மட்டும்தான் பெருசா தெரியும், பாசிட்டிவ் தெரியாது. இப்ப எப்படிப்பா இருக்க, நான் என்னத்த சொல்றது, என்னமோ நான் இருக்கேன் லைஃப்ல அப்படின்னு தான் பேசுவானே தவிர, நல்லா இருக்கேன்னு கேட்டு பாருங்க, ஏதோ இருக்கேன் ஆண்டே புண்ணியத்துல அல்லது உங்க புண்ணியத்துல அப்படின்னு பேசுவானே தவிர, நான் நல்லா இருக்கேன்ப்பா, சந்தோஷமா இருக்கேன்ப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கவலை இல்லாம இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்ல மாட்டான். சரி, அப்படின்னாக்க வாரத்துல 24x7 உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்களா இல்ல வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்களான்னா கிடையாது, சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஆனா சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நமக்கு தெரியாது. அதே பிரச்சனை, நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு தெரியாது. நமக்கு என்ன இத்தனோண்டு நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அதுதான். இப்ப இந்த இதுல தான் ஒரு ஜோக்ல தான் சொல்லுவாங்க, நாங்க பாகிஸ்தான்ல குண்டு போட்டு 2000 மக்களையும் ஒரு சைக்கிள் கடைக்காரரையும் கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றான். உடனே திருப்பி ஒரு கேள்வி வருது, அந்த சைக்கிள் கடைக்காரரை எதுக்கு கொல்றீங்க? 2000 பேர் செத்து போயிருவான்ற மாதிரியான பாயிண்ட்ல கேள்வியே கிடையாது. ஆனா அந்த சைக்கிள் கடைக்காரனை ஏன் கொல்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் தான் வரும். அது மாதிரி ஒரு பெரிய வெள்ளை துணி இருந்தா ஒரே ஒரு டாட் இருந்துச்சுன்னா அந்த டாட் தான் கண்ணுக்கு தெரியுமே தவிர அத்தனை வெள்ளை துணி கண்ணுக்கு தெரியாது. அது மாதிரி நம்ம நெகட்டிவா ஃபோக்கஸ் பண்றதுங்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. ஆனா சார், நான் ஒன்று சொல்றேன், 8ஆம் இடத்ததிபதி தசை அல்லது 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்க கிரகத்தினுடைய தசை நடந்ததுன்னா அது நிச்சயமா யோகத்தை செய்யறதுக்கான அமைப்பு பல மடங்கு உண்டு, பல விஷயங்கள்ல உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை இப்படி எடுத்துக்கோங்க, லக்னமா வந்திருக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு லக்னம் போட்டுக்குங்க. அதாவது கும்ப லக்னம். ஒரு நண்பர் தான் சொன்னார், விருச்சக லக்னத்தை நீங்க எடுத்துக்காட்டியே காமிக்க மாட்டீங்க அப்படின்னாரு. அதனால விருச்சக லக்னம் வச்சுக்கிருவோம். விருச்சக லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி யார் சார்? புதன். 8ஆம் இடத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதி, அவ்வளவுதான். அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அஷ்டமம்னா 8, 8ஆம் இடத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதி அல்லது 8ஆம் இடத்ததிபதி.
இங்க 8ஆம் இடத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் என்ன? புதன். இப்ப இந்த புதன் 8ஆம் இடத்துல ஆட்சியாகி நிற்கிறார் சார். இப்போ இந்த புதனுடைய தசை நடக்குது அப்படின்னா நிச்சயமா இந்த புதன் தசை அவரை கெடுக்காது. சரி, 6ஆம் இடத்த அதிபதி தசை நடக்குதுன்னு வச்சுக்கிருவோம். அவர் 6ல் ஆட்சியா இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிருவோம். இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே ஆட்சியா இருந்தா கூட செவ்வாய் தசை நல்லா தான் இருக்கும், அது வேற, அதை விட்டுருவோம். இப்போ 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்த அதிபதி ஆட்சியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இது யோக தசை சார். ஆக்சுவலா இந்த ஜாதகத்துக்கு புதன் தசை நடந்தாலும் செவ்வாய் தசை நடந்தாலும் யோக தசை தான். சரி, 12ஆம் பாவாதிபதி 12ஆம் பாவத்திலேயே ஆட்சியா இருக்காருன்னு வச்சுக்கிருவோம். ஏன்னா புதனை மாற்றி வச்சத்தையா ஒத்துக்குருவாங்க. ரைட், புதன் வந்து 8ஆம் பாவாதிபதி உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். 12ஆம் பாவாதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். 6ஆம் இடத்த அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். இப்போ இந்த மாதிரியான பொசிஷனில் இந்த ஜாதகத்துக்கு விருச்சிக லக்னத்துக்கு 6ல் மேஷத்தில் செவ்வாய் நின்று ஆட்சி பெற்று தசை நடத்தினாலும், சுக்கிரன் 12ல் நின்று ஆட்சி பெற்று தசை நடத்தினாலும், அதே மாதிரி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய 8க்கு அதிபதி 11ஆம் பாவத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் நின்று தசை நடத்தினாலும் இந்த யோகத்தை செய்யுமே தவிர தோஷத்தை செய்யாது. ஆனா இங்க ஒரே ஒரு பஞ்சாயத்து என்னன்னா, இதுல ஏதாவது ஒரு கிரகம் வக்ரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வக்ர தசைங்கிறது வருத்துரும். இது பிரச்சனைகளை பெரிய அளவில் கொடுக்கும். சாதாரணமாக கொடுக்கறதுங்கிறத விட கூடுதலாக கொடுக்கும். இது இந்த 3 கிரகத்தில் எந்த கிரகம் வக்ரம் ஆனாலும் அப்படித்தான். அஷ்டமாதிபதி ஆகட்டும், 6ஆம் இடத்த அதிபதி ஆகட்டும், அல்லது 8ஆம் இடத்த அதிபதி ஆகட்டும். ஆனா இதுல என்ன ஒரு விசேஷம்னா, வக்ரமாகியும் யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பும் சிலது உண்டு, அதை விட்டுருவோம். சரி, இப்போ இந்த 6, 8, 12க்கு அதிபதிகளுடைய தசை எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் தசை நடத்தினா எப்படி இருக்கும்? ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிறோம். இங்க பாருங்க, இப்போ அதே விருச்சிக லக்னத்தையே எடுத்துக்கிறோமே. இப்போ வந்து குரு வந்து 8ல் நின்று தசை நடத்துறார், இப்படி வச்சுக்கிறோம். விருச்சிக லக்னத்துக்கு குரு 8ஆம் பாவத்தில் நின்று திசை நடத்துகிறார், அப்படி வச்சுக்கலாம். இப்ப இந்த குரு தசை யோக தசையா தோஷமான திசையா அப்படின்னா, இது யோகத்தையும் செய்யும் தோஷத்தையும் செய்யும். என்னம்மா அது ஒரு பக்கம் பேசுங்கயா, என்ன 2 பக்கம் பேசுறீங்க அப்படின்னாக்கா, அதுதான் ஜோசியம். எல்லா பக்கம் பேசும், பால்ரஸ் குண்டு மாதிரி தெரிச்சு ஓடும், அதை கரெக்டா அள்ளி எடுக்க தெரியணும். அதாவது ஜோசியம் படிக்கிறதுங்கிறது நம்ம எங்க வேணாலும் எப்படி வேணாலும் படிக்கலாம். நான் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கேன், நான் வந்து எங்க குருநாயர்கிட்டயே உட்காந்து படிச்சிருக்கேன், என்ன நான் கிளாஸ்ல போய் படிச்சிருக்கேன், ஆன்லைன்ல எதுலனாலும் படிக்கலாம், அது பிரச்சனையே இல்லை, எல்லாரும் நல்லா சொல்லி தருவாங்க, அது ப்ராப்ளமே கிடையாது. ஆனா சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் படிச்சு முடிச்சு சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜாதகத்தை பிரிச்சு வச்சோம்னாக்கும் வராது. பலன் சொல்றதுக்கு மடமடன்னு பலன் சொல்லுங்கப்பா அப்படின்னாக்கும் சொல்றதுக்கு நம்ம யோசனை பண்ணிட்டே இருப்பா. என்ன காரணம் அப்படின்னா, அதுதான் அந்த அனுபவம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எப்படி வரணும்? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நாளும் நடையும் நடைப்பழக்கம், கொடையும் நட்பும் தையும் பிறவி குணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த வகையில நம்ம பிராக்டிஸ் பண்ணத்தான் வரும். நீங்க பாருங்க, சில ஜாதகங்கள்ல பலன் எடுக்கிறதுக்கு எடுத்து பார்த்தோம்னா வராது. என்ன ஆச்சு, எங்கனையா சிக்கிக்கிச்சுரா, வரமாட்டேங்குதுரா சாக்குள்ள இருந்து வெளில அப்படின்ற மாதிரி இழுன்னு இழுத்தாலும் வராது. அல்லது நம்ம எதிர்பார்க்கிறதுக்கு நேர் எதிரான ரிசல்ட் எல்லாம் சில ஜாதகங்கள்ல வரும். இதெல்லாம் அந்த பிகினிங்ல பலன் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப நிறைய ஃபீல் பண்ண வேண்டி வரும். அப்போ அந்த இது வந்து மறுதலையான பலன்கள் எப்படி வருது? இப்ப 8ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நின்னால் யோகத்தை செய்யும் அப்படின்னு நானே சொல்றேன். ஆனா ஆட்சி பெற்ற கிரகம் தோஷத்தையும் செய்யும். அப்ப எங்க அது யோகத்தை செய்யும், எங்க தோஷத்தை செய்யுங்கிறது கிளாஸ்ல தெரியாது, அனுபவத்துல தான் வரணும். அல்லது இது மாதிரி நம்ம ஸ்பெஷலா நம்ம எடுத்துக்காட்டு கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த மாதிரியான ஜாதகத்தை எடுத்து பார்க்குறப்ப அந்த வித்தியாசம் கிளீனா தெரியும். ஏன்னா நமக்கு தான் பேசிக் தெரியுமே, பேசிக் தெரியல வந்து நமக்கு அதை புரிஞ்சுக்கிறதும் ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த 8ஆம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகங்கள் வந்து யோகத்தை செய்யுமா தோஷத்தை செய்யுமா அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் மிதுனத்துல. இந்த குரு தசை யோகமா இருக்குமா தோஷமா இருக்குமா? ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிருவோமே. அதாவது குரு வந்து 2ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு போனாரு. அப்ப இந்த ஜாதகனுக்கு குடும்பம் இருக்கக்கூடாது. 5ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு போனாரு. அப்போ வந்து இவனுக்கு குழந்தை இருக்கக்கூடாது. அப்போ வாரிசும் கிடையாது, குடும்பமும் கிடையாது, உனக்கு ஆரோக்கியமும் கிடையாது, வேற என்ன சொல்லலாம், பொருளாதாரம் கிடையாது, என்னும் கிடையாது, போடான்றலாம், சிம்பிளா முடிச்சிடலாம் இல்லையா? ஆனா இந்த மாதிரியான ஜாதகர்கள் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறது கூட உண்டு. இப்ப இதை இன்னொரு விதத்துல கூட சொல்றேன், இன்னொரு எடுத்துக்காட்டு கூட காமிக்கிறேன் பாருங்க. அதை எடுத்து வைக்காம விட்டணும், இல்லை பரவாயில்லை எடுத்துக்கலாம். இதுல அதாவது 2ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்தில் மறைந்து போனால் என்ன செய்வார் அப்படின்னா, குடும்பம் இருக்காது, குழந்தை இருக்காது, அல்லது வந்து இது இருக்காது, அதனால் செல்வாக்கு இருக்காது, பொருளாதாரம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துங்க. 1952 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 3:30 PM பிறந்த ஜாதகம் தான்.
சார் இதுல 2க்கு அதிபதி யாரு சார்? புதன் சார். அவர் எங்க இருக்காரு? 8ஆம் பாவத்தில் மறைந்து விட்டார். சரி. 5ஆம் பாவாதிபதி யாரு? அவரும் 8ஆம் இடத்தில் மறைந்து விட்டார். அதுவும் புதன் தாயா, அதுவும் 8ல மறைஞ்சிருச்சியா. ரைட்டுப்பா. இப்ப இந்த ஜாதகருக்கு வந்து குடும்பஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது என்ன கேள்வி? அதான் குடும்பஸ்தானாதிபதி 8ல மறைஞ்சு போனார்ல, அப்ப வீட்டுக்காரம்மா கூட ஒற்றுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அல்லது கல்யாணம் நடக்காது, அப்படியே நடந்தாலும் நிக்காது. அப்புறம் மனைவி வந்து இருக்க மாட்டாங்க. வேற எப்படி சொல்லலாம்? வேற எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லையா? அப்போ இதுல பாருங்க, இந்த ஜாதகருக்கு வந்து ஆக்சுவலா 2க்கு அதிபதி 8ல போய் நிக்கிறாரு. இவருக்கு 2 சம்சாரம், அரடஜம் பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளை 2. சரியா? அப்போ வாரிசு இருக்குது, குடும்பம் இருக்குது, 1க்கு 2 குடும்பம் இருக்குது. அதே மாதிரி தனாதிபதி 8ல மறைஞ்சு போனாரு. இவர் பொருளாதாரத்துல ரொம்ப பெரிய லெவல்ல இருக்காரு, கோடியில சம்பாத்தியம். அதே மாதிரி இது சூரியன் பாதகஸ்தானத்துல போய் நிக்கிறார், 4க்கு அதிபதி. ஆனா அவருக்கு வந்து வண்டி வாகனம் இருக்குது, சொந்த கார் வண்டி வாகனம், டிரைவர் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறது. அது இல்லாம நிறைய வாகனங்கள் இருக்கு, சொத்து பத்து நிறைய இருக்கு, வாடகை வருமானம்லாம் வருது. நான் தெரியாம தான் கேட்கிறேன். அப்ப வந்து இந்த ஃபார்முலா என்னாச்சியா? இந்த 2ஆம் பாவாதிபதி 8ல மறைஞ்சா என்ன, 5ஆம் பாவாதிபதி 8ல மறைஞ்சா, இப்ப 5க்கு அதிபதி 8ல மறைஞ்சவங்க எல்லாம் சிலர் கேட்பாங்க, எங்க புள்ள இருக்குமாங்க அப்படின்னு. இந்த ஒரு 1/2 டஜன் புள்ள பெற்றிருக்காரியா, நண்பர் என்னன்னு சொல்லணும்னா. அப்ப எப்படி, எது இதுக்கு சாதகமா நிக்குது அப்படின்னாக்க, இதுல அந்த தாத்பரியம் தான், இதைத்தான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இந்த புதன் வந்து 8ல போய் மறைஞ்சனால எல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னு அர்த்தமா அப்படின்னாக்க, அப்படி அர்த்தம் கிடையாது. இது மாதிரி 100 ஜாதகத்தை காமிக்கலாம். சரியா? நீங்களுமே பார்ப்பீங்க. நான் காமிக்கிறது ஒரு பக்கம் கடந்துட்டு போகுது, இன்னும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்களுமே பார்ப்பீங்க. அப்போ அதே மாதிரி தான் இங்க என்ன இருக்கு, விருச்சிக லக்னத்துக்கு 8ல குரு போய் நின்னுச்சுன்னா இவருக்கு குடும்பமும் இருக்கும், குழந்தைகளும் இருக்கும். இன்னும் சொல்லணும்னா 1க்கு 2 3 சம்சாரம் அமையலாம், அல்லது வந்து நிறைய குழந்தைகள் வரலாம். அதுக்குன்னு புத்திரகாரகன் குரு 8ல் மறைந்து விட்டார், அதனால இவர்களுக்கு புத்திரர் இல்லை அப்படின்னாக்கா அது ஒரு பொது விதி. அந்த விதி எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகுமானா ஆகாது, எல்லா ஜாதகத்திலையும் அப்ளிகபிள் ஆகாது. அதனாலதான் சார் ஜோசியம் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சயின்ஸ். சயின்ஸை வச்சு நம்ம ஜோசியத்தில் சொன்ன கால்குலேஷனை வச்சு அவங்க பிளானட்டரி பொசிஷனை பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர, அதை அண்ணாந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர, நம்ம அதை டயக்ராம் போட்டு அதுக்கு பலன் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் நம்மால். அப்போ இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறதுல வந்து இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க, இன்னொன்னு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன். போச்சுடா, அவர் பேரையே மறந்து விட்டனா. ரைட், எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஸ்கிரீன்ல ஜாதகம் வருது, எடுத்துப்போம். இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். இதுல பாருங்க, 1968 டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 3:45 AM. சரியா? வெள்ளூர்ல பிறந்தது. இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 2ஆம் பாவாதிபதி யாருன்னு பாருங்க, செவ்வாய். அவர் போய் 12ஆம் பாவத்துல, இதெல்லாம் லக்னத்துல, அவருக்கு 12ல உட்காந்துருக்காரு, இருந்தாலும் லக்னத்துல செவ்வாய் உட்காந்துருக்காரு. அது ரைட்டு. அப்போ குடும்பஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ரைட்டா? ரைட். 7ஆம் பாவாதிபதி லக்னத்துல இருக்காரு, அதுவும் நல்லா இருக்கு. சரி, இப்போ இதுல இருக்க டிஃபரன்ஸை வந்து கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இதுல தெரியும். அதாவது எப்படின்னா, 1 வருஷம் சூரிய தசை இருப்பு இருக்கையில பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் 10 வருஷம் சந்திர தசை நடந்திருக்கும். மொத்தம் 11 வருஷம் ஆச்சா? இந்த சூரிய தசை 3ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார், இருந்தாலும் பரவாயில்லை. அடுத்தது சந்திர தசை நடக்குது. சந்திரன் 10க்கு அதிபதி 4ல நிற்கிறார், ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் நிற்கிறார். இந்த 2 தசையும் ஓகே சார். இது 11 வயசு வரைக்கும் நடந்துருது. சரி, அதுக்கப்புறம் செவ்வாய் தசை நடக்குது, இதுவும் ஓகே. எது? லக்னத்துல செவ்வாய் உட்காந்துருக்காருல, லக்ன கேந்திரம்ங்கிறது பலமான கேந்திரம் இல்லையா? அந்த கேந்திரத்துல உட்காந்துருக்காரு, அதுவும் குடும்பஸ்தானாதிபதி லக்ன கேந்திரத்துல உட்காந்துருக்கிறது இன்னும் சிறப்பு. உற்றதோர் குடும்பத்தாதி உதித்த லக்னத்தில் மேவன்றான். அதனால லக்னத்துல வந்து உட்காந்துருக்கிறது இன்னும் சிறப்பு. சரி, அப்போ இந்த செவ்வாய் தசை வரைக்கும் ஓகே. இந்த செவ்வாய் தசை எவ்வளவு நாள் நடந்தது? 18 வயசு வரைக்கும் நடந்தது. சரியா? இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 3 தசை ஓகே சார். இதுக்கப்புறம் இது வந்து 18 வருஷத்துக்கு நடந்துட்டு இருக்குது. 19வது வயசுல இருந்து ராகு தசை ஆரம்பிக்குது. சார் ராகு எங்க இருக்காருன்னு பாருங்க, ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லுவாங்கல்ல, அங்க உட்காந்துருக்காரு ராகு. சரி, 18 வருஷம் அங்க ராகு உட்காந்துருக்காரு, 18 வயசுல இருந்து 18 வருஷத்துக்கு. சரி, அதுக்கப்புறம் ராகு தசை முடிஞ்சு குரு தசை வருமா? குரு தசை எவ்வளவு நாளப்பா அப்படின்னாக்கா, அது ஒரு 16 வருஷம்யா. அப்ப 18 + 16 ஒரு 34 வருஷம். முதல்ல 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்துல இருக்க ராகு தசை 18 வருஷம், அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துல இருக்க குரு தசை ஒரு 16 வருஷம், ரெண்டும் சேர்ந்து 34 வருஷம் மறைவு திசை, மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் திசை. சரி, இதோட விட்டுருச்சா? உடல் இல்ல. அதுக்கப்புறம் சனி தசை வருது. குரு தசைக்கு அப்புறம் சனி தசை தானே சார், அது வந்து ஒரு 19 வருஷம். அப்ப மொத்தம் எத்தனை வருஷம் ஆகுது? 53 வருஷம். 34 + 19 53 வருடம். நான் இவர் வயசை சொல்லல சார். 53 வருஷத்துக்கு திருப்பி சனி 6ஆம் பாவத்துல நிக்கிறவருடைய தசை.
பாருங்க, சனி ராகு 6ல் நிற்கிற ராகு தசை 18 வருஷம், குரு 12ல் நிற்கிற குரு வந்து 16 வருஷம், அதுக்கப்புறம் திருப்பி சனி 6ஆம் இடத்துல நிற்கிறார், அவர் ஒரு 19 வருஷம். இந்த 3 தசை மட்டும் சேர்ந்தது 53 வருஷம். சரியா? சனி முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் புதன் தசை வருது. அவரும் 12க்கு அதிபதியப்பா, 12க்கு அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் 12லயே வந்து நின்னுறாரு. ரைட்டா? அதுல ஒரு 17 வருஷம் சேர்த்துங்க. அப்ப 53 ஒரு 17 70 வருஷம். சார் 70 வருடத்துக்கு 6, 8, 12க்கு உண்டானவனுடைய திசையே நடக்குது. இதை நோட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் 7 வருஷம் போட்டுங்க கேது தசை, அதுவும் 12ஆம் இடத்துல தான் நிக்குது. அப்போ கிட்டத்தட்ட சுக்கிர தசை வரைக்கும் 77 வருஷத்துக்கு, இவருடைய 18 வயசுல ஆரம்பிச்சு 77 வருஷத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் திசை. இது புரியுதுல்ல சார்? சரியா? அப்போ நீ 95 வயதுக்கு பின்னர் 6, 8, 12ஆம் இடத்ததிபதிகள் திசையை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் உனக்கு சிறப்பான தொழில் இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும், கல்யாணம் நடக்கும், புள்ள குட்டி பிறக்கும், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் தீரும், வியாதி இல்லாமல் இருப்பாய், நன்றாக இருப்பாய் 96 வயதிலிருந்து அப்படின்னம்னாக்க எப்படி இருக்கேன்? ஆனா ஆக்சுவலா ரொம்ப வறுமைப்பட்ட ஏழ்மைப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த இந்த ஜாதகர், ரொம்ப சிரமப்பட்ட ஜாதகம், அதாவது டே டு டே லைஃபுக்கே கஷ்டப்பட்ட ஒரு ஜாதகர். அங்கேருந்து படிப்படியாக முன்னேறி பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி, சொத்து சுகம் சேர்க்க, 1க்கு 2 வீடு கட்டுறதுங்கிறது, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறதுங்கிறது, கல்யாணம் பண்ணுறதுங்கிறது, குழந்தைங்க கிடைக்கிறதுங்கிறது, சொந்த தொழில் பண்ணுறது. வேலைக்கு போகல சார், 6, 8, 12ல் தசை நடக்குது, வேலைக்கெல்லாம் போகல, சொந்த தொழில் பண்ணுறதுங்கிறது. பொருளாதாரத்தில் ஒரு அளப்பரிய முன்னேற்றம், வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம். இன்னும் சொல்லணும்னா நியாயவான், தர்மவான், நீதிமான். வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வடலூர் வள்ளலார் சொல்றாரு வருங்க. அது மாதிரி நம்மால் இந்த ஜாதகர் வந்து வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன், அதாவது மிரட்டுறதுக்கு பணிய மாட்டேன், பாசத்துக்கு பணிஞ்சிருவான்றாங்கல்ல, அந்த மாதிரி பாசத்துக்கு பணிஞ்சு போகக்கூடிய ஆட்கள். இப்ப பாருங்க, நல்ல பேரையும் சம்பாரிச்சு வச்சிருக்காரு சொந்த பந்தத்துக்கு மத்தியில். அப்போ யோசிச்சு பாருங்க, பொருளாதாரம் நல்லா இருக்கு, சொந்த தொழில் அமைஞ்சு போயிட்டு இருக்குது, சொத்து பத்து வாங்கியிருக்காரு, வீடு வாசல் கட்டியிருக்காரு, கல்யாணம் பண்ணியிருக்காரு, குழந்தை குட்டி கிடைச்சிருக்கு. 6, 8, 12 எங்கேயா நடுவில் வந்து நிப்பாட்டல அப்படின்னாக்க இங்க நிப்பாட்டாது. அதனாலதான் சொல்றேன், இப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்து வச்சு இப்படி பாக்குறப்ப, அடுத்த 6ஆம் இடத்துல இருக்கவன் தசை வருதியா, லக்னாதிபதியா எனக்கு 8க்கு போயிட்டாரப்பா, 12ஆம் பாவாதிபதி தசை அடுத்து வருதியா, அல்லது 12ல இருக்க குரு தசை வருது, குருவே 12ல போய் மறைஞ்சு போனார். இந்த டைலாக் எல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஆக்சுவலா இந்த 6, 8, 12ஆம் இடத்ததிபதிகள் யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு உண்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்க கிரகமும் சேர்ந்து யோகத்தை செய்யும். அப்புறம் எப்படி அப்பா இது மறைவு ஸ்தானம் அப்படின்னா, இங்க பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்கள்ல இப்ப கேந்திராதிபதி கெட்டு போயிட்டார், அது இப்ப 4க்கு அதிபதி கெட்டு போயிட்டார் அப்படின்னா வண்டி வாகனம் இல்லாம இருப்பான், சொந்த வீடு இல்லாம ஒரு வாடகை வீட்டுல கூட இருந்துட்டு போயிருக்கான்ற மாதிரியான அமைப்புல சொல்லிடலாம். ஆனா அதே இது இந்த 6ஆம் இடத்தை பாதிக்கிற மாதிரி உட்காந்துட்டாருன்னா சிக்கல்ல போய் மாட்டிக்கிறான். அதனாலதான் 6, 8, 12 பிரச்சனையான ஸ்தானம்னு சொல்லி சொன்னாங்களே தவிர, நம்மளுக்கு அதை வந்து பெருசா வந்து எக்ஸாசரேட் பண்ணி பெருசா உருவகப்படுத்தி இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுல போய் மனசை வந்து ரொம்ப குழப்பிடுறது. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, நம்ம பல முறை சொல்லியிருக்கேன், ஜோசியம் தெரியாத வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, தெரிஞ்சுன்னு வச்சுங்க அப்பத்தையும் குழப்பம் ஜாஸ்தி ஆகும். அதைத்தான் வள்ளுவர் சொன்னார், அரிதுரும் அறியாமை கண்டற்றால் அப்படின்னு. நீ படிக்க படிக்க உனக்கு தெரியாதுப்பா, படிக்க படிக்க மறந்து போறதுங்கிறது இல்லை, எல்லாம் நினைவுல நிற்கும். படிக்க படிக்க இன்னும் படிக்கணும், அப்பத்தான் அதுல எமினென்ட் ஆக முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட். அதுக்கு எண்ட்லெஸ். கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிவலை அப்படின்னுவாங்க. அது மாதிரி கரையில்லாத கல்வி, காப்பிலா விளைந்த பூமி, கரையிலாது இருந்த ஏரி, கோப்பிலான் கொண்ட காலம், குருவிலான் கொண்ட ஞானம், ஆப்பிலா சகடு போல அழியுமென்று உரைக்கலாமே அப்படின்றான். ஸோ அந்த வகையில் நம்மளுடைய குருவுடைய அனுகிரகமும் நம்ம தெய்வ அனுகிரகமும் இருந்தாத்தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம டக்குன்னு கிராஸ் பண்ணிக்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன், 6, 8, 12ல் உட்காந்துருக்க ஒரு கிரகம் தசை நடத்துது, அல்லது 6, 8, 12ஆம் இடத்ததிபதிகளுடைய தசை வருது அப்படின்னா அது யோகத்தை செய்யுமா தோஷத்தை செய்யுமாங்கிறத முதல்ல கன்க்ளூட், அது சம்மந்தப்பட்ட ஒரு கன்க்ளூட் பண்ணிக்கணும். நம்ம இப்படித்தான் இருக்கும், இது நல்லது செய்யும், இது கெடுதல் செய்யும். நம்ம எடுத்ததுமே அதெல்லாம் முடியாது, உனக்கு சனி தசை தானே, நீ உருப்பட மாட்டப்போ, 19 வருஷம் உனக்கு சாபம் பிடிச்சிருச்சுடா போடா அப்படின்ற மாதிரி, அல்லது 7 சனி ஆரம்பிச்சிருச்சா அவ்வளவுதான், நீ என்னமே செய்ய முடியாதா அப்படின்ற மாதிரி போறது. 2வது சுத்து 7 சனி நடக்கிறப்ப தொழில் செட் ஆகும் நிறைய பேருக்கு. சரி, இப்ப மறுபடியும் இந்த ஜாதகத்துக்குள்ளேயே வருவோம். இதுல எங்கப்பா இந்த ஜாதகத்துக்குள்ளேயே வருவோம். இதுல வந்து பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி 18 வருஷத்துக்கு அப்புறம் 6, 8, 12ஆம் இடத்ததிபதிகள் திசையே மாத்தி 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 நடக்குது. ரைட்டா?
இப்ப இதுக்கு வந்து சொல்றதுக்கு சொல்லலாம் 6ஆம் இடத்தில் ராகு நிற்பதால் 3, 6, 11 ராகு இருப்பதால் யோகத்தை செய்யும் அப்படின்னா. ஆனா சனி ராகுவும் வந்து பஞ்சாயத்துல தானே இருக்கு. அது ரெண்டும் ஒரு சிக்கலான காம்பினேஷன் ஆச்சப்பா. அது எதுவும் பாதிக்காதா? சரி, அதே மாதிரி குரு கேது சேர்ந்திருந்தா கடன்காரனா போயிடணும்னு சொல்றேன். இவர் ஊர்லாம் கடன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது எப்படி அப்பா செட் ஆகுது? அந்த இதான் இதுல பாயிண்ட். அப்போ நான் இதுக்கான அது என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு தசையும் எந்தெந்த மாதிரியான யோகத்தை செஞ்சுச்சு, ஏன் அது வந்து பாதிக்கல அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இதுல என்ன பியூட்டினா நம்ம நேயர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நீங்க கமெண்ட்ல கொடுங்க பார்ப்போம். இப்போ இந்த தசை இதுக்கு பாதிக்கல, ஏன் பாதிக்கல? சரியா? சப்போஸ் அது வரலைன்னா அப்புறம் நான் ஃபர்தராகவும் நான் இது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன், நானும் கொடுக்குறேன். சரியா? ஆனா இப்போ இதுல மெயின் நோக்கம் என்னன்னா, ஒரு 6, 8, 12ஆம் இடத்த அதிபதி தசை நடக்குது, அல்லது 6, 8, 12ல உட்காந்துருக்கக்கூடிய தசை நடக்குது. ஒன்றும் இல்லை சார், 8ல் கேது இருக்கு, அவருடைய தசை நடக்குது, அவ்வளோதான் ஆயுசே முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி பயத்தில் இருக்கேன். எத்தனையாவது இருப்பான். அடுத்து சுக்கர தசைன்றாங்கப்பா, ஆனால் சுக்கரன் 12ல் மறைஞ்சு வச்சியா, அதே மாதிரி 6ஆம் இடத்துல மறைஞ்சு வச்சுப்பா, இன்னும் என்னையா செய்யறது? அவ்வளோதான். இந்த சுக்கர தசை வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன்னா அப்புறம் அவ்வளோதான், வாழ்க்கை நம்மளுக்கு முடிஞ்சு போயிரும் போல இருக்கு. இப்படி மனோநிலையில போயிடுவாங்க. இது போகவே வேணாம்ன்றேன் சார். 77 வயசு வரைக்கும் 6, 8, 12ல இருக்க தசை நடந்திருக்கு சார். நல்லா தான் சார் இருக்காரு அவரு. இன்னும் நல்ல ஒரு பொசிஷன்ல இன்னுமே நல்லா சம்பாதிப்பார். அதுக்கும் காரணம் இருக்கு, இன்னும் பெரிய சம்பாத்தியம்லாம் வருது அது. அப்போ இந்த எந்த இடத்துல கிரகம் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது முக்கியமே இல்லை சார். எல்லாரும் தான் சார் டாக்டருக்கு படிக்கிறாங்க, எல்லாருமே பேரு பெற்ற புகழ் பெற்ற கைராசியான டாக்டர் ஆயிடுறாங்களா? ஒரு சிலர் தானே அந்த மாதிரி வர்றாங்க. அப்போ அந்த நம்ம கையில கொடுக்கக்கூடிய அந்த கருவியை நம்ம எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்றோம்ங்கிறத வச்சுதான் சார் இருக்கு. அப்போ இந்த 6, 8, 12ல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசை நடக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை கையில கொடுக்குறாங்களா, அதை நம்ம எங்க ஹேண்டில் பண்றோம், அதுல எப்படி பலன் எடுக்க முடியுது அப்படிங்கிறத வச்சுதான் அந்த பலன் கூறும் சக்சஸ் இருக்கு. அதை விட்டுட்டு 8க்கு அதிபதியா முடிச்சு இனி அவ்வளவுதான் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு நம்ம போக வேண்டியது இல்லைங்கிறதுக்கு இது மாதிரியான ஜாதகங்கள் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிழைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.